ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் மெயின்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நாளாக மெயின்ஸ்க்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். ப்ரிலிம்ஸ் எதுவும் இன்னும் படிக்கல. மண்டேல இருந்து தான் ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே வந்து நிமிஷா பன்சல் மேம் இருக்காங்களா, அவங்களோட எடிட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நோட்ஸ் வந்து வெக்காபுலரிஸ் மட்டும்தான் நான் நோட்ஸ் எடுக்கிறது. மித்த அவங்க பின்னாடி நடத்துவாங்களா ஆர்சி அதெல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏதாவது புதுசு புதுசாக ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் வந்து கணேஷ் சார் இருக்காங்கள, இவங்களோட மெயின்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் வீடியோ டிஏக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு 14 வீடியோவும் என்னமோ இருக்கு. அதை வந்து கொஞ்சம் பாருங்க. மீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஐக்கெல்லாம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஹிந்தி சேனல் போய் பார்த்தோம்னா அவ்வளோக்கா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ஷார்ட்கட்லாம் நடத்துறாங்களா, அதனால புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் மெயின்ஸ் லெவல்ல கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் ஆஃப் டிசைனிங் இருக்காங்களா, இவங்களோட பசில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவரோட பசில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரியலன்னா கூட போட போட நமக்கு நல்லா இருக்கும் போடுறதுக்கு. இது எல்லாமே எக்ஸாம் லெவல்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சம் வந்து எனக்கு ஐ மீன் ஒரு பசில் வந்து வராது. ஒரு 2-3 தடவாச்சும் நான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா போட சாரி போட போட உங்களோட பசில் வந்து நமக்கு வந்துடும். என்னன்னா இவரோட வீடியோ ரெகுலரா பாருங்க. பழைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாரு. எஸ்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க், மீன்ஸ் இதெல்லாம் கூட போட்டு பாருங்க. லேட் ஆகும் தான். 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும் ஒரு பசில் ஒரு ஒரு வீடியோ பார்த்து முடிக்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் எடுத்துச்சுன்னா கூட போட்டுடலாம். பாருங்க, இந்த ஸ்கொயர் பசில் நான் எத்தனை டைம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சின்னதா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்கோட தேர்ட் ரைட்ல வந்து எல்லோ இல்ல டீ. ஆனா நான் வந்து பிங்கோட தேர்ட் ரைட்ல வந்து டி டி அப்படின்னு சொல்லி சரி எல்லோன்னு வச்சு போட்டு 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 ஆன்சரே வரல. ஆக்சுவலா அது வந்து ஒரு சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இப்போ பிங்கோட தேர்ட் ரைட்ல வந்து டி தான் வரணும். ஆனா எல்லோ அப்படின்ட்டு கம்மா பக்கத்துல இருக்கிறதுனால எல்லோலன்னு போட்டு, ஆக்சுவலா கம்மா பக்கத்துலன்னா கம்மா இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிறதோட க்ளூ தான் அது. பாத்தீங்களா, அது எல்லா பசிலையுமே அந்த தப்பு பண்ணி வச்சிருக்கேன். நான் பண்ணது வந்து அந்த ஒரு சின்ன தப்பால மொத்த பசிலுமே தப்பாயிடுச்சு. இதெல்லாம் தான் நம்ம பண்ற ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போ நம்ம வந்து எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா ஓகே. இப்போ நான் இது போட்டு போட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியல. சரி ஓகே, ட்ரை பண்ணி கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம அவரோட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு அவர் அப்ரோச் பண்ணும்போதே தெரியுது, ஓ நம்ம எங்க தப்பு பண்ணோம், அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால சொல்றேன். பாத்தீங்களா, எல்லா பசிலையுமே அதே தப்பு தான். இது என்ன தப்பு பண்ணி வச்சேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணாம ஒரு சில வீடியோ பார்க்க உங்களுக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் வெக்காபுலரி பார்க்கலாம். இன்னைக்கு நான் 10 வெக்காபுலரி இது நிமிஷா பன்சல் மேம் கிட்ட எடுத்தது. ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து வெர்போஸ். அப்படின்னா என்னன்னா ரொம்ப பேசுறது, ரொம்ப வேர்டியா இருக்காங்க, தொண்ணு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அதோட மீனிங் தான் வந்து வெர்போஸ். இது வந்து ஒரு அஜெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து வெயின் இது வந்து ஒரு வேர்ப். என்னன்னா டிக்ரீஸ் ஆகுது, டு டிக்ரீஸ். ஏதாவது ஒண்ணு வந்து கம்மி ஆகுறது. இப்போ இந்த கோல்டோட விலை கம்மியாகிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஜில்லட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பீக்கரோட பிராண்ட் கூட ஒண்ணு இருக்கு. ஸோ ஏன்னா கூகுள் சும்மா அடிச்சு பாருங்க வரும். இதுக்கான மீனிங் என்னன்னா பர்சன் ஹூ எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட். ரொம்ப ஒரு ஒரு விஷயத்துக்கு மேல அவங்க பேஷனா இருக்கிறது. இப்போ நம்ம படிக்கிறதுல வந்து பேஷனா இருக்கும். சில பேருக்கு வந்து ரைட்டிங்ல வந்து போயம் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் பேஷனா இருப்பாங்கல்ல, அது எல்லாமே தான் இது ஜில்லட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்யூவியஸ். ஓகேங்களா, இதுக்கு என்னன்னா டு அக்செப்ட் சம்திங். ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கிறதோ அக்செப்ட் பண்ணிக்கிறதோ, இப்போ எனக்கானது இதுதான் அப்படின்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயத்த எல்லாமே. அதுக்கு வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 5th வேர்டு வந்து பிராண்டிஷ். இது வந்து ஒரு வேர்ப். என்ன அப்படின்னா டு வேவ் சம்திங். என்னன்னா ஒரு ஒரு கத்தி எடுத்து நாலா பக்கமும் சுழட்டுறது, வீசுறது, எல்லா சைட்ஸுமே காமிக்கிறது தான் வந்து இதுக்கான மீனிங். பேண்டிஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கஜோல் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, இதுக்கு ஒருத்தவங்க புகழ்ந்து பேசி நம்மளோட காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறது அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ற மாதிரி பேசி நமக்கான காரியத்துல நம்ம சாதிச்சுக்குவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தை தான் வந்து இது கஜோல் அப்படின்றது. இதுக்கு வந்து ஸ்வீட் டாக் அப்படின்னு சொல்லலாமா. நெக்ஸ்ட் வந்து ஃபிளாட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிளாட்டன்னா இப்போ ஃபிளர்ட் பண்றாங்கல்ல, ஸோ அதுக்கான அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபிளாட்டன் அப்படின்னா வந்து புகழ்ந்து பேசுறது தானே, அது அந்த மாதிரி
ஃபிளர்ட் பண்றதுன்னு சொல்லுவோம்ல. ஃபிளர்ட்னா புகழ்ந்து பேசுறது, ஃபிளாட்டர் அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 7th வேர்டு வந்து டிபங்க். டிபங்க் அப்படின்னா வந்து டு எக்ஸ்பிரஸ் ஃபால்ஸ்னஸ். இப்போ தவறான ஒண்ணு, இப்போ எப்படி ஒரு தவறான ஒரு பிலீஃப் ஏதாவது ஒண்ணு இல்லவே இல்லை, பொய்யா ஒன்றத்தை வந்து நம்ம பரப்புறது. இப்போ வந்து அழகிய தமிழ்மகன் படத்துல வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு கால் தூக்கிட்டு ஒரு கை தூக்கிட்டு வந்து கோவில் சுத்தி வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சும்மா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஒரு விஷயத்த வந்து கலப்புறதுதான் வந்து டிபங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்டேல். ஹென்டேல் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு வகையான ஒர்க் தான். இதுக்கான மீனிங் வந்து டு இன்னோவேட் சம்திங் அப்படின்னா, இதை செஞ்சா இது கிடைக்கும். இப்போ இப்போ வந்து நான் இன்னைக்கு நான் வேலையில இருக்கேன். அது எதனால வந்துச்சுன்னா, நான் கஷ்டப்பட்டு படிச்சதுனால நான் இந்த வேலையில இருக்கேன். நான் ஒண்ணு பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான என்டெயில் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து forsake. forsake அப்படின்னா வந்து டு அபேண்டன், கைவிட்டு போறது, ஒருத்தரை விட்டு போறது. சில பேர் எப்படி சொல்றது இதுக்கு, சில பேர்ல குழந்தைங்கள எல்லாம் வந்து இந்த ஆசிரமத்துல எல்லாம் விட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி forsake அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குளுட்டனி. குளூட்டன். 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 ஓகேங்களா. இது வந்து ஒரு நவுன். ரொம்ப எக்ஸசிவா சாப்பிடுறது, ரொம்ப ஃபுட்டியா இருக்கிறது, ரொம்ப டூ மச் ஈட்டிங்னு வச்சுக்கோம். இதுதான் வந்து குளூட்டனி. குளூட்டனி. ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.